சென்னையில் ரவுடி வீட்டின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய மர்ம நபர்களால் பரபரப்பு. புத்தாண்டு கொண்டாட்ட இரவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட ரவுடியின் வீட்டின் முன் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு. சென்னை வில்லிவாக்கம் பாரதி நகர் முதல் தெருவில் இன்று அதிகாலை ரவுடி அலெக்ஸ் என்பவரது வீட்டின் வாசலில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அதிர்ச்சி அடைந்த வீட்டின் உரிமையாளர் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததன் பேரில் வில்லிவாக்கம் உதவி ஆணையர் சிதம்பரம் முருகேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட வீட்டில் வசித்து வந்த அலெக்ஸ் என்பவர் மீதான முன்விரோதம் காரணமாக வீசப்பட்டது தெரியவந்தது. மேலும் ரவுடி அலெக்ஸ் கடந்த 2021ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரவுடியாக வலம் வந்த அலெக்ஸ் என்பவரை கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு கும்பல் ICF பகுதியில் வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்தது. அலெக்ஸ் கொலை வழக்கில் அம்பத்தூரைச் சேர்ந்த ரவுடி லொட்ட நவீன் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்ட 6 பேர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் என்பது தெரியவந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நவீன் என்கிற லொட்ட நவீன் வில்லிவாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வந்துவிட்டு அம்பத்தூர் நோக்கி சென்றதும் அப்போது அடையாளம் தெரியாத கும்பல் நவீனை வெட்டி படுகொலை செய்ததும் தெரியவந்தது. ரவுடி லொட்ட நவீன் கொலையானது ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட அலெக்ஸ் படுகொலைக்கு பழி வாங்குவதற்காக செய்யப்பட்டதா, அதனால் நவீனின் நண்பர்கள் அலெக்ஸ் வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசினரா அல்லது வேறு யாரேனும் பெட்ரோல் குண்டு வீசினரா என்பது குறித்து வில்லிவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் CCTV காட்சிகளை கைப்பற்றி பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.